ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற 2024 குரூப் 2 ப்ரிலிம்ஸை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த குரூப் 2 2A இதுக்கு ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், லட்சக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதில் நம்ம என்னடா 10 லட்சத்துக்கு மேலே ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா இதில் சீரியஸான ஆஸ்பிரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000க்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே தான் அந்த காம்படிஷனே இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு எழுதுகிறவங்க, ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி என்னன்னே தெரியாமல் சரி சும்மா எழுதி பார்க்கலாமே அப்படின்னு வரவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ சீரியஸான ஆஸ்பிரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த 10 லட்சத்துக்கு மேலேயே உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு 10,000 மேக்ஸிமம் 20,000த்துக்குள்ளே தான் ரொம்ப சீரியஸான ஆஸ்பிரன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தான் காம்படிஷனும் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த 20,000 காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற போஸ்ட்டுக்கு, ஏன்னா 1:10 எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 5,000 போஸ்ட் இருந்துச்சுன்னா 50,000 ஆஸ்பிரன்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அவங்க மெயின்ஸ் எழுத விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 1:10. அப்போது இந்த 10 பேர்த்தில் ஒருத்தராக நீங்கள் எப்படி செலக்ட் ஆகுறது, எவ்வளோ ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு ட்ரிக் வீடியோ மாதிரின்னு கூட இதை வச்சுக்கோங்க. சரி வாங்க, இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயம் ஆகிருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ் இருக்கும். மென்டல் எபிலிட்டி அதாவது ஆப்டிடியூடில் 25 கொஷின் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 75 கொஷின்ஸ் இருக்கும். சிலபஸும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட பேட்டர்ன். ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் அதில் 100 கொஷின்ஸ் இருக்கும். மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின்ஸ், அது மஸ்ட்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ், அதுவும் எல்லாத்துக்கும் காமன். ஸோ நம்ம இதில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான். எதனால் இங்கிலீஷில் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி டு ஜென்ரல் தமிழ். ஏன்னா ஜென்ரல் தமிழ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் போர்ஷன். ஏன்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா லெசனும், எல்லா போயமும், எல்லா திருக்குறள், செய்யுள், இலக்கணம், இலக்கியம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புது புக்கில் மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கிலேருந்து கூட இப்போல்லாம் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஜென்ரல் தமிழ்னு நீங்கள் ஆப்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிலையே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த புக்கை நீங்கள் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்கன்னா போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் லிட்ரேச்சர்னு கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் போயம்ஸில் மேக்ஸிமமே ஒரு 25 போயம் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிட்ரேச்சர்லேயும் ஒரு 25 லிட்ரேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்டுகெதரே பார்த்தீங்கன்னா ஒரு 50 லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்டு டு ஜென்ரல் தமிழ். ஸோ அதனால தான் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சரி, இதில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினா ஈஸியாக நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 100 கொஷின்ஸில் கண்டிப்பாக 95க்கு அபவ் ஈஸியாக போடலாம். அதாவது கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் படிக்கிறீங்க, படித்ததை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஒரு பேசிக் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ உங்களால் ஈஸியாக இந்த 95 கொஷின்ஸை போட முடியும். அதே மாதிரி மென்டல் அபிலிட்டிங்கிறது நம்மளோட மேக்ஸ் இல்லை ஆப்டிடியூட்னு சொல்லலாம். இதில் 25 கொஷின்ஸ் தான். இது ரொம்ப பேசிக் லெவல் மேக்ஸ் தான். இது ரொம்ப கஷ்டமான மேக்ஸே கிடையாது, ரொம்ப பேசிக் லெவல். அதுவும் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்டாவோ இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு 10th லெவல் மேக்ஸ் தான். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோஸ், ப்ரப்போர்ஷன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மேக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக 25 கொஷின்ஸில் 22லேருந்து 23 கொஷின்ஸ் உங்களால் அடிக்க முடியும். இதில் 2-3 கொஷின்ஸ் ஏன் நான் கம்மி பண்ணி சொல்கிறேன்னா, மைட் பி அங்கே அந்த எக்ஸாம் எழுத போகிற டைமில் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஏன்னா கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் கேட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அந்த 2-3 கொஷின்ஸ் வந்து நம்ம சாய்ஸில் ஒரு ஓகே தப்பாக போகிறக்கும் வாய்ப்புகள் நம்ம கொடுக்கலாம். ஸோ 25க்கு 25 நீங்கள் அடிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெல் அண்ட் குட். இல்லை மேம் நான் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோ வராது, பட் ஆனால் 20க்கு மேலே நான் போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக 22லேருந்து 23 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸ் இருக்குது. இதையும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ் மாதிரியான ஒரு வாஸ்டான ஏரியா தான். ஏன்னா இதில் என்ன வேணால் கேட்கலாம். உங்களோட 6th புக்லேருந்து 12th புக் வரைக்கும் இப்போ புதுசாக இருக்க சமச்சீர் புக்கில் இருந்து சயின்ஸு, இந்தியன் பாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எது வேணால் கேட்கலாம். இப்போ இருக்க கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நடக்கிற நிகழ்வுகள், இதிலிருந்து வந்து எந்த நுக்கன் கார்னர்லேருந்து வேணால் அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால தான் நான் இது வந்து மினிமம் 40 அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கனாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பட் மினிமம் 40ஆவது நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இதுக்கும் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் இம்பார்ட்டண்ட்டான சில ஆஸ்பெக்ட்ஸ்னு இருக்குது. அது என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக இந்த 40 மார்க்குங்கிறத நம்மளால் எடுக்க முடியும். மினிமம் 40. அதுக்கு மேலே வந்து அது உங்களோட திறமை தான். ஸோ டோட்டலாக இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் 95 மார்க்ஸும், ஆப்டிடியூடில் 22 தான் நான் மினிமம் வச்சுருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 40 மார்க்கு. இந்த பேசிக் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்கள் டோட்டல் வந்து 157 வரைக்கும் வரும். 150 அபவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன். ஏன்னா உங்கள் காம்படிஷனுங்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த 130லேருந்து 140, 145 ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. 150 ப்ளஸ் இல்லை 155 ப்ளஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான பெரிய வாய்ப்புகளே இருக்குது. இந்த GS 14 நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ ரொம்ப வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 40ங்கிறது நீங்கள் ஒரு 50 கூட எடுக்கலாம், இல்லை ஒரு 60 கூட எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்கள் திறமை தான். அப்போ ஈஸியாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்கிற இந்த கால்குலேஷன் வந்து பாசிபிளா, இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா, இல்லை சும்மா நீங்கள் ஏதோ வந்து குருட்டாம்போக்கில் ஏதோ சொல்கிறீங்களா அப்படின்னு? கிடையவே கிடையாது. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இது வந்து 100% பாசிபிள். எஸ், இட் இஸ் பாசிபிள். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் படித்து தான் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸை நான் கிளியர் பண்ணேன். இந்த 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸை இப்படி தான் நான் கிளியர் பண்ணேன். உங்களுக்கு ப்ரூஃப்க்கும் நான் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட் சைடில் இருக்க பிக்சரில் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்க பிக்சர். இது என்னோடய ஹால் டிக்கெட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற பிக்சர். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஜெயிச்சவன் சொல்கிறது தான் இந்த உலகம் கேட்கும்னு. நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் ரிசல்ட் வரல. பட் கிளியர் பண்ணிடுவேன்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ இந்த குரூப் 2 2A வரப்போகிற 2024க்கு இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்து மேக்ஸிமம் மினிமம் ஒரு 95, 93 அபவாவது நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக 93 ப்ளஸ்ஸாவது எடுக்கணும். ஒரு 7 மார்க் வந்து நீங்கள் வந்து ஓகே, அது எதாவது முன்ன பின்ன ஏதாவது நம்ம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால நம்ம அதை மிஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 93 அந்த அளவுக்காவது எடுக்கணும். ஆப்டிடியூடில் 22 or 23 எடுக்கணும் கண்டிப்பாக. ஒரு 2-3 வந்து ஏதாவது டஃப் கொஷின்ஸ் இல்லைன்னா நீங்கள் மாற்றி போட்டுட்டு வரலாம். ஓகே, தட் இஸ் ஆல் ரைட். GSல வந்து ஒரு 40 கொஷின்ஸ், மினிமம் 40, மேக்ஸிமம் தட் இஸ் அப் டு யோர் லிமிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சு படிச்சிங்கனாலே ஈஸியாக 155 ப்ளஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ வரப்போகிற 2024 குரூப் 2 2A எக்ஸாமுக்கு 1300 அப்ராக்சிமேட்டாக வேகன்சிஸ் இருக்குதுன்னு இந்த வருஷத்தோட ஆனுவல் பிளானரில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 1:10 ரேஷியோ போட்டாலும் 10,000 பேரை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ லட்சம் பேர் வேணால் அப்ளை பண்ணலாம். ஒரு சாதாரணமாக டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாலுமே ஒரு மினிமம் 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் வந்து அப்ளை பண்ண தான் போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. அந்த 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் அதில் சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10,000 to 20,000 தான் வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக வேலை வேணும்னு சொல்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ். ஸோ அவங்க தான் நம்மளோட காம்படிஷனே. எவ்வளோ கம்மியாக போட்டாலும் 1:10 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 10,000 ப்ளஸ் மெம்பர்ஸை வந்துட்டு மெயின்ஸ் எழுதற்கு இந்த குரூப் 2க்கு வந்துட்டு
சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ 155+ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். இது வந்து ரொம்ப கஷ்டமான டார்கெட்டே கிடையாது. வெரி வெரி ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது முக்கியம் இல்லை. என்ன படிக்கிறோம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் தேன் ஹார்ட் ஒர்க் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த 155+ டார்கெட்டை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸும், சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷில் லெசன் வைஸ் ஜென்ரல் கொஷின்ஸ், அதாவது எந்த மாதிரி ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா அந்த லெசனில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம கொஷின்ஸ் மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சேனலில் வந்து நம்ம எதுவும் டீச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெசன்னா அந்த லெசனை படிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டீச்சிங்க்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு கொஷினர் மாதிரி இருக்கிற எந்த ஒரு சேனல்ஸும் இல்லை. அதனால தான் பேசிக்காக இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் லக். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.